தப்பான இடத்துல கைய வச்சுட்ட. நீ வேற யாராவது தொட்டிருந்தா அவன் பரவாயில்லன்னு போயிருப்பான். நீ தொட்ட கூட்டம் சாதாரண ஒரு கூட்டம் அல்ல. இது நீ தொட்டுனா குனிஞ்சு போகிற ஒரு கூட்டம் அல்ல. நீ ஒரு அடி அடிச்சா வாங்கிட்டு போற ஒரு கூட்டம் அல்ல. இது தேவனுடைய அபிஷேகத்தினால, தேவனுடைய ஞானத்தினால பலன் கொண்டு மீண்டுமா எழும்பு. ஏண்டா இந்த குரூப் மேல என் கைய வச்சவன் நினைக்கிற நாள் வருது இயேசுவின் நாமத்தினால. எப்போதும் ஆறுதலை பேசிக் கொண்டிருக்க முடியாது. இது மாறுதலை பேசும் நேரமா இருக்கிறது. சில காரியங்கள் அப்படியே மாற போகுது. வெறும் ஆறுதலுக்காக தேவன் நம்மை அழைக்கல, மாபெரும் மாறுதலுக்காக அவர் நம்மை அழைத்திருக்கிறார். நான் சொல்றேன், பிரேத குழியெல்லாம் திறந்து அதிலிருந்து இருந்து ஜனங்களை வெளியே கொண்டு வரும்படியா பெரிய மகிமை வெளிப்படுகிற நாட்களா இது இருக்கிறது. இது சாத்தான் எவ்வளவு மோசமானவன்னு நம்ம அந்த சீரியஸ்னஸுக்கு நம்ம போறதில்லை. நமக்கு எவ்வளவு வல்லமைகளும் கிருபைகளும் இருந்தும் இதை நம்ம சரியா பயன்படுத்த தவறி இருக்கிறோமே, இனிமே அதை விடக்கூடாதுங்கிற எண்ணத்தை அதை நமக்குள்ள கொண்டு வருகிறது. தன் மந்தையில ஒன்று போனால் என்ன என்று நினைக்கும் தாவீதுகள் அல்ல நாம். தன் மந்தையின் ஆடுகளை, ஜனங்களுடைய ஜீவனை கவ்வக்கூடிய சில கொடூர சக்திகளை, சில கொடூர மிருகங்களை அடிக்கிறதுக்கான ஒரு அபிஷேகத்தை, release the anointing of God. இந்த தன்மை இருக்குது. இத வியாதிக்கு எதிராக, பிசாசனுடைய இந்த செயலுக்கு எதிராக நம்ம பயன்படுத்துகிற ஒரு காலமாக இது இருக்கு. இவன் வேலையை காட்டிட்டு இருக்கிற, இனிமே உன்னை விட மாட்டேன், இவனை விட்டு போ, இவனுக்குள்ள திரும்ப வராத. உலகத்துல இதெல்லாம் ஒரு நியதிங்க இதான் நடக்கும் இல்லங்க. ஜீவன் தான் தேவனுடைய நியதியா இருக்கிறது. ஏன்னா சில சம்பவங்கள் தான் நம்மளை தட்டி எழுப்புது. சில சம்பவங்கள் தான் நம்மளை கொஞ்சம் அலட்டாக்குது. இந்த உலகம் இன்னைக்கு அந்த நிலைமையில தான் இருக்குது, கவ்விக்கிட்டு இருக்குது. நான் சொல்றேன், தப்புவிக்கத்தக்கதான ஒரு பலன். நீங்க தப்புவிக்கப்படுவீங்கிறத தாண்டி நீங்கள் தப்புவிப்பீர்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது என்ன ஆகும் தெரியல. ஒருவேளை என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஆண்டவர் நம்மள ஒரு நாள் எழுப்பிடுவார் அப்படி நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா இன்னைக்கு சாக மாட்டீங்க. உங்களை பாதுகாத்துக் கொள்கிற ஒரு நேரம் மட்டும் மாத்திரம் அல்ல, இது நீங்க தப்புவிக்கப்படுகிற ஒரு நேரம் மாத்திரம் அல்ல. It's time to exercise, it's time to release your spiritual authority. உலகத்தின் மந்தை போல தேவன் நேசிக்கிற ஜனங்களை தின்ற கடிக்கிற பொல்லாத கரடிய, பொல்லாத சிங்கத்தை, பொல்லாத கோலியாத்துகளை அடிக்கும் தாவீதுக்கலாம். நான் சொல்றேன், it's not time for COVID, it's a time for David. COVID-19 சொல்றாங்க, நான் சொல்றேன் டேவிட் 17. அதுக்கு எதிரா ஆண்டவர் இப்போ ஒன்னு அனுப்புறார். இது வரைக்கும் வெறும் தாவீது, இப்போ அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தாவீது. இது வரைக்கும் ஆட்டை திருடிட்டு போனா அவன் போய் ஊருக்குள்ள நின்னுகிட்டு, ஐயா எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும், அந்த பரிதாபமான தாவீதா தான் இருந்திருக்கிறான். ஆனா இனிமே அப்படி கிடையாது. தேவன் எல்லாத்தையும் மாற்றுகிறார். நான் தான் சொல்றேன், இது வெறும் ஆறுதலின் நேரம் அல்ல, இது ஒரு மாறுதலின் நேரமா இருக்கிறது. நாம் தப்புவிக்கப்படுகிறவர்களாய் மாத்திரமல்ல, நாம் அநேகரை மரணத்தில் நின்று, நோயில் நின்று, வியாதியில் நின்று, தரித்திரத்தில் இருந்து நீங்கள் தப்புவிக்கிறவர்களாக இருக்கிறீர்கள். நீங்க பாதுகாக்கப்படுகிற ஒரு நேரம் மட்டுமல்ல, நீங்கள் பயன்படுத்தப்படுகிற ஒரு நேரமா இது இருக்கு.